வெல்கம் டு ரேவ்ஸ் லைஃப் ஸ்டைல். வணக்கம். பால்லேருந்து நெய் தயார் பண்ணுறது எப்படி, என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காய்ச்சி ஆறின பாலை மட்டும் தனியாக வடித்து எடுத்துக்கிறேன். ஆடையை ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்கிற கிண்ணத்தில் ஊற்றிக்கிறேன். ஆடை இருக்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். ஏற்கனவே இன்னொரு கிண்ணத்தில் தயிர் போட்டு வச்சுருக்கேன். இந்த ரெண்டையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேவையான ஃப்ரிட்ஜ் தண்ணியை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா அடிச்சுக்கலாம். பாருங்கள், மிக்சியில் அடித்தோன்னே வெண்ணெய் தனியாக மோர் தனியாக இருக்குது. வெண்ணெயை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். பருப்பு சாதத்தில், இட்லி பொடியில், தேங்காய் சட்னியில் நெய்யை தாராளமாக விட்டு சாப்பிட்டா அடிப்பொலி டேஸ்ட் இருக்கும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வெண்ணெயும் அந்த மோர்லேருந்து எடுத்துக்கலாம். நெய்யை நம்ம சாப்பிட்றதால என்னென்ன பலன்கள் இருக்குன்னு பார்க்கலாம். தினமும் ஒரு ஸ்பூன் நெய் வெறும் வயிற்றில் சாப்பிட்றதால செல்களோட செயல்பாடு அதிகரிக்கும், உடல் எடை குறைய உதவும், இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும், மூட்டு வலியை குணப்படுத்தும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட அரிய பலன்களை கொண்ட நெய்யை பெரியவங்க அளவாகவும் குழந்தைங்க தாராளமாகவும் தங்களோட உணவில் சேர்த்து சாப்பிட்றது நல்லது. எல்லா வெண்ணெயும் பிரித்து எடுத்தாச்சு. நம்ம எவ்வளோ பால் வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆடை கிடைக்கும். எவ்வளவு ஆடை தயிர் இருக்கோ அந்த அளவுக்கு வெண்ணெய் கிடைக்கும். இந்த மோரை நம்ம தண்ணி கலந்து குடிச்சிக்கலாம், மோர் குழம்பு வச்சுக்கலாம். தயிருக்கு பதிலாக இந்த மோரை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். மோர் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது, குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நான் ஏற்கனவே கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெண்ணெயோட அந்த வெண்ணெயும் சேர்த்து நம்ம நெய் காய்ச்சிக்கலாம். எல்லா வெண்ணெயும் நல்லா அலசி வடிச்சிட்டு இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி நெய் தயார் பண்ணி வீட்டு உபயோகத்துக்கு வச்சுக்குவேன். அதிகமாக இருக்கக்குள்ள நான் விளக்கேற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். அடுப்பை குறைவாக வச்சு பொறுமையாக தான் நெய் காய்ச்சணும். வேகமாக வச்சிட்டோம்னா ஒரு நிமிஷம் நம்ம பார்க்கலைன்னா பொங்கி வெளியே வந்துடும். பாருங்கள், 15 நிமிஷத்துக்கு பிறகு நெய் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு காய்ச்சணும். பசுமாட்டு பாலுங்கிறதுனால நெய் பாருங்கள் நல்லா மஞ்சள் கலரில் இருக்குது. வெண்ணெயும் மஞ்சள் கலரில் இருந்துச்சு. நெய் காய்ச்சக்குள்ள கொஞ்சமாக வெந்தயத்தை நெய்யில் சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் கொஞ்சம் வெந்தயத்தை இந்த நெய்யில் சேர்த்துக்க போகிறேன். நெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இருக்குது, பார்க்கக்குள்ளேயே தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே நான் மரத்துலேருந்து ஒடிச்சிட்டு வச்சுருக்கேன் முருங்கைத்தலை, நல்லா அலசி வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக இதில் போட்டுக்கலாம். இந்த முருங்கைத்தலை நல்லா பொரிஞ்ச பிறகு அதை வடித்து எடுத்துக்குவேன். இந்த நெய்யில் போட்டு வறுத்த முருங்கைத்தலையை நம்ம குழந்தைங்களுக்கு சாதத்தோட பிசைஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்சது, நம்மளும் சாப்பிட்லாம். நெய் பாருங்கள் நல்லா முருகல் ஆயிடுச்சு, நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைத்தலையை எடுத்துடலாம். நெய் இந்த பக்குவத்துக்கு இந்த கலருக்கு வந்த பிறகு நம்ம உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. நெய்யை ஒரு வடிகட்டி வச்சு வடித்து ஒரு சம்படத்தில் ஊற்றிக்கிறேன். கசடு பாருங்கள் கொஞ்சமாக தான் வந்திருக்கு. இது நான் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கிற நெய். பாருங்கள் மணலாக இருக்குது பாருங்கள். இது இன்றைக்கி காய்ச்சின நெய். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.